ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, நீ ரொம்ப நாளா ஆசையா எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தியோட இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். இதற்கு முன்பாகவும் பலமுறை உனக்கு நல்லது செய்யறதுக்காக நான் உன்னை தேடி வந்த போதெல்லாம் நீ பார்த்தும் பார்க்காதது போல போயிட்ட. அதனாலதான் இந்த முறை உனக்கான சந்தோஷத்தை முழுவதுமாக உன் கையில் ஒப்படைக்கக்கூடிய விதத்தில் மடி நிறைய பணத்தை அள்ளிக்கொண்டு உன்னை நோக்கி ஒருவரை அனுப்பி வைக்க போறேன். ஆம் என் செல்லமே, இத்தனை நாள் உன்னுடைய கஷ்டம் என்னவா இருந்தது, உன்னுடைய மனவேதனை என்னவா இருந்தது, நீ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த நானு இப்போது உன்னுடைய எதிர்காலத்தை, உன்னுடைய வருங்காலத்தை வசந்த காலமாக மாற்றுவதற்கு முடிவெடுத்துட்டேன். அதனாலதான் என்னையே நம்பி வணங்கி வருகிற உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க தாமா பார்த்துக்கணும்னு பொறுப்பை என் கையில ஒப்படைச்ச உன்னுடைய வாழ்க்கையை அழகானதாக மாற்றுவதற்காக ஆவலோடு நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியோடு நான் உன்னை தேடி வந்துட்டேன் செல்லவே. எந்த நல்ல விஷயத்த காது குளிர கேட்கணும் நீ காத்துக்கிட்டு இருந்தியோ, எந்த நல்ல விஷயம் நடக்கணும்னு ஆசையா நீ துடிச்சுக்கிட்டு இருந்தியோ, அதை உன் கைகளில் கொடுப்பதற்காக நான் வந்துட்டேன். இப்போது உன் நிலைமை எப்படி இருக்கு, நீ என்ன நிலைமையில இருக்கன்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு அமைத்து கொடுத்ததே உன்னுடைய எண்ணங்கள் தான். உன்னுடைய எண்ணங்கள் சரியா இருந்ததுன்னா நிச்சயமா உன் வாழ்க்கையும் சரியாகவே இருக்கும். நீ கவலை கொள்ளாதே. இந்த உலகத்துல யாராவது ஒருத்தர் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது ஒருத்தர் எனக்கு துணையா ஆதரவா நின்ற மாட்டாங்களா, யாராவது எனக்குன்னு ஒரு நல்ல விஷயமாவது செஞ்சிட மாட்டாங்களான்னு எதிர்பார்த்து ஏங்கி தவித்த உனக்காகவே மடி நிறைய பணத்தோடு உன்னை நோக்கி ஒருவனை அனுப்பி வச்சிருக்கேன். அது வேறு யாரும் இல்ல, ஒரு சாதாரண மனிதரின் ரூபத்தில் நானே தான் அவர் மூலமாக உன்னை நோக்கி வருகிறேன். நீ எப்போது எதையெல்லாம் அலட்சியமா நினைச்சியோ இப்போது அதெல்லாம் மிக பெரிய விஷயமாக உனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இனிமேலாவது வாழ்க்கையை கவனத்தோட வாழ பழகு. எதிலுமே அலட்சியமாய் இருக்காதே என் தங்கமே. இந்த உலகில் யாரையும் நீ அதிகமாக நம்பவும் வேண்டாம், யாரையும் அதிகம் நேசிக்கவும் வேண்டாம், யாரிடமும் அதிக அக்கறை காட்டவும் வேணாம். ஏன்னா இங்க அதிகம் என்பது அதிகம் வலியை மட்டும்தான் தரும். நீ நம்புவதோ நேசிப்பதோ அக்கறை காட்டுவதோ எதுவாக இருந்தாலும் அளவோட வச்சுக்கிட்டீனா எதுவுமே உனக்கு பிரச்சனையாகவோ துன்பமாகவோ இருக்காது. இந்த உலகத்துல மிகவும் விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை நீ அடுத்தவர்களிடமிருந்து பெறுவதற்கு சில வருடங்கள் ஆகலாம். ஆனா நீ ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் உடனே அந்த நம்பிக்கை உடைவதற்கு சில நொடிகளே போதுமானதாக மாறிடும். ஒருபோதும் யாரிடமும் பொய் சொல்வதோ அல்லது நடிப்பதோ அல்லது ஏமாற்றுவதோ, யாருடைய வாழ்க்கையும் கெடுத்து நம்பிக்கை துரோகம் செய்வதோ கூடாது என் தங்கமே. நீ படிச்சு கத்துக்கிட்ட விஷயங்களை விட சில உறவுகளின் நடிப்பு மூலமாக நீ வாழ்க்கையை சிறப்பாய் கற்றுக்கொண்டு விட்டாய். எத்தனை பேர் உன்கிட்ட இன்னும் நல்லவங்க போலவே நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றத நீ உணர்ந்து கொள் என் செல்லமே. நீ எதை தேடிக்கிட்டு இருக்கியோ அதுவும் உன்னைதான் தேடிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அது உன் கைகள்ல வந்து சேரப்போகுது. உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மனிதர்களிடமும் உனக்கு மதிப்பு மரியாதை கொடுக்காத மனிதர்களிடமும் எதையும் பேச வேண்டாம். ஏன்னா அப்படிப்பட்டவங்க கிட்ட பேசுறத காட்டிலும் நீ அமைதியாக இருந்தால்தான் அது உனக்கு மதிப்பையும் மரியாதையும் பெற்றுத்தரும். இப்போது உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கு, நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு வாழ பழகிக்கிட்டினா மகிழ்ச்சியை தேடி நீ போக வேண்டாம். மகிழ்ச்சி தானாகவே உன்னை தேடி வரும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாய் அன்பாய் பண்பாய் பொறுமையாய் பேசக்கூடிய ஆளாக, நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆளாக நீ இரு. இந்த உலகத்துல அமைதியா இருக்கிறவன்லாம் முட்டாளும் கிடையாது, பேசிக்கிட்டே இருக்கிறவன்லாம் புத்திசாலியும் கிடையாது. எவன் எந்த இடத்தில் எப்படி பேசணும்னு தெரிஞ்சு புரிஞ்சு பக்குவமா பேசுறானோ அவன் மட்டும்தான் புத்திசாலி. நீ என்னவோ எனக்கு வழி தெரியும் அப்படின்ட்டு தவறான பாதையில் வேக வேகமாக போவதை விட சரியான பாதையில் மெதுவாக யோசித்து நிதானமாக போவன் தான் நிச்சயமாக வெற்றி பெறுவான். நீ எதுக்கும் அவசரப்பட வேணாம். நேரம் வரும்போது எல்லாமே தானாக நடக்கும்னு சொன்னேன் தானே. இதோ இப்போது உனக்கான பண கஷ்டத்தையும் உன்னுடைய துன்பத்தையும் போக்கும் விதமாக தான் உன்னை தேடி ஒருத்தர் அனுப்பி வச்சிருக்கேன். எவ்வளவு கோபம் வந்தாலும் ஒருபோதும் அவசரப்பட்டு வார்த்தைகளை மட்டும் விட்டுடாதே. ஏன்னா வார்த்தைகள் கொடுக்கும் வழி என்பது நெஞ்சில் ஈட்டி முள்ள, யார் மனசும் கஷ்டப்படும்படி யாரையும் காயப்படுத்தும்படி விடாதே என் தங்கமே. நீ வாழ்க்கையில முன்னேறணும்னா தன்னம்பிக்கையோட செயல்பட்டாலே போதும், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஆனா இங்கு தன்னம்பிக்கை வருவதற்கே பல போராட்டங்கள் தேவைப்படுது. போராட்டமே இல்லாட்டி வாழ்க்கை எதையுமே கஷ்டப்படாம சொகுசா வாழ்ந்துடணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் அதிகமாயிட்டாங்க. அதனாலதான் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கி நீ போராடு, நீ முயற்சி செய், உனக்கான வெற்றியையும் சந்தோஷத்தையும் நான் தர்றேன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. எப்போதும் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை விட மௌனம்தான் சிறந்ததுன்றதை புரிஞ்சுக்கிட்டு
மௌனத்தோடு உனக்கான காரியங்களை செய்யக்கூடிய ஆளாக நீ மாறிவிடு என் செல்லமே. உனக்கு மரியாதை கிடைக்காத இடத்துல சற்று ஒதுங்கியே இரு. அப்போதுதான் அதுவரையிலும் சற்று பொறுமையாக இருந்து விடு என் செல்லமே. உனக்கென ஒரு அடையாளத்தை நீயாக உருவாக்கும் வரை இந்த உலகம் ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த உலகம் முயற்சி செய்யறவனையும் கஷ்டப்படுறவனையும் திரும்பி பார்க்காது, ஜெயிச்சவனை மட்டுமே திரும்பி பார்க்கும். அப்படி நீ உன் வாழ்க்கையில ஜெயிக்கிற வரைக்கும் உன்னை பற்றி யார் என்ன விமர்சனம் வைத்தாலும், உனக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் ஜெயிச்சு சாதிக்கணுன்ற எண்ணத்தை மட்டும் உறுதியாக விடாப்பிடியாக உனக்குள்ள வச்சுக்கோ. நீ இந்த உலகத்துல யாரையோ நேசிச்ச, யாரையோ ரசிச்சு ரசிச்சு பார்த்த, கடைசியில யாரு கூடயோ வாழ்ந்து இப்போது யார்கிட்டயோ என்னென்னவோ உன் கஷ்டத்தை எல்லாம் பகிர்ந்து கொண்டு என்னடா இது வாழ்க்கைன்னு யாராகவோ மாறி போய்விட்டாய் தானே. வாழ்க்கைங்கிறது அவ்வளவுதான். எல்லாருக்குமே நேசிப்பதும் ரசிப்பதும் கிடைத்து விடுவது கிடையாது. எல்லாருக்குமே ஆசைப்பட்ட வாழ்க்கையும் அமைஞ்சிறது கிடையாது. சரி, அமைஞ்ச வாழ்க்கையவாது நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம்னா அதிலும் 1000 பிரச்சனைகளும் துன்பங்களும் இடர்பாடுகளும் தடைகளும் தடங்கல்களும் வரத்தான் செய்யும். எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிற மன கஷ்டத்தை போய் வீட்டுல சொல்லி வெளியில சொல்லி யார்கிட்டையும் சொல்லவும் முடியாம வெல்லவும் முடியாம பல விஷயங்களை மனசுக்குள்ளேயே மென்னு முழுங்கிக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து வருவது எனக்கு தெரியும். கவலை கொள்ளாதே என் செல்லமே. இப்படி வாழ்க்கையில விலைமதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் உனக்கு கத்து கொடுத்து வாழ்க்கையை சுவாரஸ்யமாய் சந்தோஷமாய் நீ வாழ்வதற்கான உதவிகளையும் செய்வதற்காக தான் இப்போது உன்னை நோக்கி நான் வரப்போறேன். பணம் இல்லாம நீ கஷ்டப்பட்டதும், பசிச்ச வயிறுக்கு சாப்பிட முடியாம தவிச்சதும், துன்பம் வரும்போது ஒரு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லாமல் மனசு நொந்து போனதும் எல்லாமே உன் வாழ்க்கைக்கான பாடங்கள் தான். இனிமேலாவது வாழ்க்கை எப்படி வாழணும், எப்படி சிக்கனமா இருக்கணும், எப்படி சரியா வேலைகளை செய்யணும், சிறப்பா நிதானமா முடிவெடுக்கணும்னு எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கோ. சில பேர் உன்னை சுத்தி இருக்கவங்க மனம் முழுவதும் நெஞ்சை வைத்து கொண்டு முகத்தில் மட்டும் கொஞ்சலை வைத்து கொண்டு கொஞ்சி பேசி சிரிச்சு நடிப்பார்கள். அவர்கள் எல்லாம் வலிக்காமையே உனக்குள்ள இருந்து உயிரை எடுக்கக்கூடிய யமனோட தூதுவர்கள். கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. சிரிச்சு பேசுறவங்க எல்லாம் நல்லவங்களும் கிடையாது, கோபப்பட்டு கத்துபவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் கிடையாது. உன் வீட்டுல உன் குடும்பத்துல உன் மேல கோவப்படுறவங்க உன் மீது அக்கறை கொண்டுதான் கத்துகிறார்கள். வெளியில இருந்து உன்கிட்ட சிரிச்சு பேசி நீ செய்யறதுதான் சரின்னு உனக்கு ஜால்ரா போடுறவங்க ஏதாவது ஒரு சுயநலத்தோட தான் வேலையை செய்யறாங்க, காரியத்தை சாதிக்கிறதுக்காக தான் உன் பக்கத்துல இருக்காங்கன்றத நீ புரிஞ்சுக்கோ. எப்போதுமே உன் வீட்டுல உன்னுடைய வாழ்க்கை எப்படி முன்னுக்கு கொண்டு வரணும்னு யோசிக்கணுமே தவிர அடுத்த வீட்டுல என்ன நடக்குது, அடுத்தவன் வாழ்க்கையில என்ன செய்யறான்னு அடுத்தவன் வாழ்க்கையும் அடுத்தவர் வீட்டையும் எட்டி பார்க்க வேண்டாம். உன் பிரச்சனையே உனக்கு தலைமையில இருக்கும்போது அடுத்தவர் பிரச்சனையை பத்தி தெரிஞ்சு புறம் பேசி என்ன சாதிக்க போற? முதல்ல உனக்கு நீயே தைரியமும் ஆறுதலும் சொல்லிக்கொண்டு இந்த உலகில் ஜெயிப்பதற்கான வேலைகளை செய்யக்கூடிய ஆளாக, உறுதியோடும் தைரியத்தோடும் செயல்படக்கூடிய ஆளாக மாறிவிடு. உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்து உன் பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் போக்கி மன அமைதியோடும் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்வோடும் வாழ வைப்பேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். அதை நல்லபடியாக நடத்தி தர வேண்டிய பொறுப்பும் இந்த வராகியம்மா என்னோட